Okay, as shown in figure, tension in the horizontal cord is 30 Newton. Though it is on 30 Newton. Okay, the weight and the tension in the string OA in the Newton are the weight என்னன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி இந்த டென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ யாரை கூப்பிட்றது? லாமிஸ் தியரத்தை தான் கூப்பிட்ணும். லாமிஸ் தியரம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் சிம்பிளாக வரைஞ்சிக்கலாமா? இங்கே பாருங்கள், இது பாயிண்ட்டு, இது என்னது? டபிள்யூ. ஓகேங்களா? டபிள்யூ. இது என்னது? அந்த 30 நியூட்டன். இது வந்து 30 நியூட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ஸ்ட்ரிங்கு டென்ஷன். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே போடல, நம்ம இதை தான் போட்டிருக்கோம். சரி, இது 30 நியூட்டன். இப்போ இது எவ்வளவு? 90. இது எவ்வளவு? 30 சம்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக எவ்வளவு? 120. இதோ 120. நெக்ஸ்ட்டு இது எவ்வளவு? 90. ரைட். இது எவ்வளவு? இது 30. இது ஃபுல்லாக எவ்வளவு? 180. நமக்கு இது தானே வேணும். அப்போ 180ல் 30 போச்சுன்னா 150. 150. ரெடி, போட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? டி பை இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் அளவு, இதனால் டென்சைல் ஃபோர்ஸ், இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் அளவு 90 sin 90. இதனால் லாமிஸ் தியரம் சீக்வல்ட்டு. நெக்ஸ்ட்டு இது என்னது? 30 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ்லாம் மேலே எழுதிக்கிறோம், ஆங்கிள்லாம் கீழே எழுதுகிறோம், அவ்வளோதான். 30. இதுக்கு ஆப்போசிட் யார்? இவன் தானே. அப்போ sin 150. கரெக்டாக? இதை வச்சு நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, sin 90 எவ்வளவு? 1. ஓகேங்களா? sin 90 1. அப்போ என்ன வரும்? டி பை 1 சீக்வல்ட்டு 30. sin 150 எவ்வளவு? நமக்கு 90 வரைக்கும் தான் நல்லா தெரியும். ரைட். sin 180 டிகிரி வரைக்குமே நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். அப்போ இங்கே போடுவோமே. இங்கே போடுறது இந்த இங்கே போடலாம். sin 150 அது எப்படி எழுதலாம்? 90 + 16 எழுதலாமா? 90 + 60 தான் sin 150. sin 90 + θ என்னது? cos θ. அப்போ 60 cos 60. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு ப்ளஸ் தான். cos 60க்கு எவ்வளோ ஆன்சரு? √1/2. அப்போ 30 × 1/2. 1/2 மேலே வந்தால் 2/1ன்னு மாறிடும். அப்போ T = எவ்வளவு? 60 நியூட்டன். T = எவ்வளவு? 60 நியூட்டன். ஆனால் அவங்க என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு வெயிட்டு, அப்புறம் அண்டு தான் என்னது? டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். அப்போ செகண்ட் இதில் உள்ள தான் 60. இதோ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஆனால் இதையும் கண்டுபிடிச்சிரும். அடுத்து வெயிட்டுக்கு அதே மாதிரி போடலாமா? வெயிட்டுக்கு பாருங்கள், வெயிட்டுக்கு டபிள்யூ இதே மாதிரி எழுதுவோம். டபிள்யூ பை டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எவ்வளவு? 120 sin 120. ரைட். சீக்வல்ட்டு. நெக்ஸ்ட்டு தெரிஞ்சது எதை ஒன்று எழுதுங்க. டபிள்யூ. ஓகே. அடுத்த டென்சைல் தான் தெரியுமே. டென்சைல் எவ்வளோ ஃபோர்ஸு? 60. அதான் டி. டென்சைல் ஃபோர்ஸு 60. அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது sin 90. ஈஸியாக போட்டலாம்ல? ரைட். அப்படின்னா sin 90 எவ்வளவு? 1. sin 120 திரும்பி வாங்க. sin 120 எப்படி எழுதலாம்? sin 90 + 30ன்னு எழுதலாம். அப்போ sin 90 + θ cos θ. θக்கு பதிலாக என்ன இருக்குது? cos 30 = √3/2. அப்போ sin 91 இது எப்படி எழுதலாம்? இப்போ டபிள்யூ பை √3/2. sin 120 மேலே இருக்கா கீழே இருக்குது? கீழே இருக்குது. அப்போ 2/√3. அப்போ 2/√3. ஓகே, இந்த பார்ட்டு கிளியர். அப்புறம் = 60 sin 90 1. அப்போ இதுலேருந்து ஆன்சர் பாருங்கள். டபிள்யூ மட்டும் தானே வேணும். அப்போ டபிள்யூ = 60 இங்கேயே தான் இருக்குது. 2/√3 அந்த சைட் பண்ணால் √3/2. அப்போ இது அடித்தா 30. அப்போ டபிள்யூ = என்னது? 30 √3. ஆப்ஷன் பி. ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து லாமிஸ் தியரம்.